என்ன மக்களே வீட்டு கதவை ஆச்சி பூட்டுதேன்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? பேராண்டி, இன்னைக்கு 5 ஒக்காவ பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. நம்மளும் போய் பார்க்க போலாமா? வெளியே கிளம்பின உடனே பிள்ளைக்கு சிரிப்பா பாரா. அம்மா அம்மா. செல்லக்குட்டி, ஆமா மக்களே, அம்மையும் அங்கதான் இருக்கா. நம்ம போமா? அம்மா அம்மா. சரி மக்கா, அம்மை கிட்ட போவோம். ஏ பரிமளம், அட பார்வதி, என்னம்மா வீட்ல இருந்து வந்துட்டியா? ஆமா பரிமளம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்த பத்துக்க. பார்வதி, மகா வீட்டுக்கு காலையில கிளம்பி போனேன்னா சாயங்காலம் பஸ் ஏறி இங்க வந்துருவேன். இப்போ என்ன ஒரு வாரம் அங்கேயே இருந்துட்டே போலுக்க? ஆமா பரிமளம், நம்ம எங்க போறோம் ஏது போறோம், அதான் ஒரு வாரம் அங்கேயே இருந்துட்டு வந்துட்டேன் பத்துக்க. சரி சரி, அப்ப என்ன ஒரு மாசம் இருந்துட்டு வர வேண்டியதானே? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுல பரிமளம். நம்ம வீட்டுல நம்ம பாட்டுக்கு உள்ள கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருந்துக்கிடலாம்ல, அதான் கிளம்பி வந்துட்டேன். அது சரி, பேரனை தூக்கிக்கிட்டு எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்கு. அட ஆமா, நீ வேற ஊர்ல இல்ல, உனக்கு விஷயமே தெரியாது பத்தியா? என்ன விஷயம் பரிமளம்? நம்ம பொண்ணு தை பேத்திய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காவோ. அப்படியா? அவ பேத்தி காலேஜ்ல எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப கல்யாணம்லாம் ஒண்ணு வேண்டாம், இன்னும் 2 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு என் பேத்தி சொன்னான்னு பொண்ணு தாய் அன்னைக்கு சொன்னால. அட ஆமா பார்வதி, பொண்ணுதான் பார்க்க வந்திருக்காவோ. ஆனா கல்யாணம் இப்ப இல்ல, 2 வருஷம் கழிச்சுதானா. மாப்பிள்ள வெளிநாட்டுல வேலை பார்க்கறான். இப்ப ஒரு மாசம் லீவு போட்டு வந்திருக்காராம். சீக்கிரம் ஊருக்கு கிளம்பணும்ல, அப்ப பொண்ணை மட்டும் பாத்துட்டு போவேன்னு வந்திருக்காவலாம். அப்படியா? சரி சரி. ஆமா, நீ ஏதோ சொல்ல வந்தியா? என்ன பார்வதி அது? என்ன பார்வதி, என்ன விஷயம்? ஏதோ சொல்ல வந்தேன்னு கேட்டேன், அதுக்குள்ள உன் முகையே வாடி போச்சு. அது அது ஒண்ணுமில்ல பரிமளா. பார்வதி, என்ன கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க? அது அதெல்லாம் ஒண்ணு இல்ல பரிமளம், கண்ணுல தூசி விழுந்துட்டா, அதான் கண்ணுல இருந்து தண்ணியா வருது பத்துக்க. இல்லையா பார்வதி, கண்ணுல தூசி விழுந்த மாதிரி தெரியலையா? நீ அழுத மாதிரில இருந்துச்சு. அதெல்லாம் இல்ல பரிமளம், உண்மையிலேயே கண்ணுல தூசி தான் விழுந்துட்டு பத்துக்க. இப்ப போயிட்டு ஒண்ணு இல்ல. ஆமா, உன் மவ நல்லா இருக்காளா? ஆமா பரிமளம், என் மவ நல்லா இருக்கா. சரி, நீ பேரனை தூக்கிக்கிட்டே பொண்ணு தாய் வீட்டுக்கு போயிட்டு வா. என்ன பொண்ணு தாய் வீட்டுக்கு போயிட்டு வா? நீ வா போவோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்படி வராங்கன்னு சொன்ன உடனே பொண்ணு தாய் ஒன்னதான் தேடிக்கிட்டே இருந்தா பத்துக்க. அது நான் சாயங்காலம் போல வாரேன் பரிமளம். பஸ்ல வந்த பத்தியா, ஒரே குறுக்கு வழி, ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு வந்ததுல ஒரே சடவா இருக்கு பத்துக்க. நான் கொஞ்ச நேரம் என் வீட்டுல போய் படுக்கேன். நீ போயிட்டு வா பரிமளம். பொண்ணு தாய் கேட்டான்னா, பார்வதி இப்பதான் வந்தானா, சாயங்காலம் வீட்டு பக்கம் வாரேன்னு சொன்னான்னு சொல்லிடுவேன். ஏ பார்வதி, இந்த சேர்ல உட்கார, நான் போய் ஜூஸ் போட்டு கொண்டாரேன், இல்லைன்னா காப்பி போட்டு கொண்டாரேன், குடிச்சிட்டு போ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பரிமளம், கொஞ்சம் போல கஞ்சி கிடந்து பத்துக்க, அதை குடிச்சுக்கிட்டு தான் வாரேன். சரி, நல்ல நட்ட நடு வெயிலாலாம் இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்புறமா போயா? இல்ல பரிமளம், நீ பொண்ணு தாய் வீட்டு கிளம்பு, நான் என் வீட்டுல போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. என்ன சாயங்காலம் போல வா. சரி பரிமளம். என்னாச்சு? பார்வதிக்கு முகமும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. பொண்ணு தாய் வீட்டுக்கு போலாம்னா மொத ஆளா நிக்கப்பட்டவா, நான் இப்ப வரல, சாயங்காலம் போல வாரேன்னு சொல்லுதா. என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்டாலும் சொல்லவும் மாட்டக்கா. கண்ணீரை வடிச்சா என்னன்னு கேட்டதுக்கு கண்ணுல தூசி விழுந்துட்டுன்னு வேற போய் சொல்லுதா. சரியில்லையே பார்வதி, ஏதோ சரியில்லை. சரி, நம்ம இப்ப பொண்ணு தாய் வீட்டுக்கு போவோம். பொண்ணு தாயை பார்த்து நேர்ல எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். ஏமா சொல்லுமா அவங்க கிட்ட. தம்பி என்ன கேட்டுக்கிட்டு இருக்காரு? ஒண்ணு இல்ல சம்பந்தி அம்மா, என் மவன் இல்ல உங்க மருமகனுக்கு சங்கரண்ணன் கடை பலகாரம்னா ரொம்ப பிடிக்கும் பாத்துடுங்க. அதனால அந்த பச்சையும் லட்டையும் கொஞ்சம் பார்சல் பண்ணி தர சொல்லுவீங்களான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன பேராண்டி, எல்லாமே உனக்காக தான் வாங்கி வச்சிருக்கோம், எல்லாம் உனக்கு தான். ச்சே, மாப்பிள்ளை தம்பி எவ்வளவு நல்ல வெளிப்படையா பேசுதாரு. நம்ம அஞ்சுவுக்கு ஏத்த மாப்பிள்ளை இந்த மெய் விளம்பிதான். என்ன மருமகளை பாத்துக்கிட்டு இருக்க? பேராண்டி எவ்வளவு ஆசையோட கேட்காரு, போய் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் லட்டு பஜ்ஜி போண்டா எல்லாத்தையும் வாங்கிட்டு வா சங்கரண்ண கடையில இருந்து. சரிங்க தே. இது கடைக்கு போயெல்லாம் ஸ்பெஷலா வாங்கிட்டு வரேன்டா, இங்க தட்டுல இருக்குல்ல அதே எனக்கு போதும். அச்சச்சோ, மாப்பிள்ளை குணத்துல 100க்கு 100 மார்க்கெல்லாம் வாங்குதாரு. அப்ப நாங்க போயிட்டு வரோம் சம்பந்தி. தம்பி பலகாரம் எல்லாத்தையும் பார்சல் பண்ணிட்டேன், இந்தாங்க தம்பி. சரிங்க தே, அப்ப நாங்க போயிட்டு வரோம். ஏடி என்னடி பேயறஞ்ச மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்க? அதான் தம்பி போயிட்டு வரோம்னு சொல்லுதாருல, வாங்கிட்டு தம்பி சொல்லுதாரு. போயிட்டு வரட்டுமா, அதுக்கு நான் என்ன செய்ய? ஏடி என்ன கோவப்பட வைக்காத, இவ்வளவு நேரமா வாய்க்கிலேயே பேசுனிய, அந்த தம்பி எவ்வளவு பெருந்தன்மையா போயிட்டு வரோன்னு வாங்கிட்ட சொல்லுதாரு. நீயும் பதிலுக்கு சந்தோஷமா போயிட்டு வாங்க நல்லபடியான்னு சொல்லுடி. ஏம்மா, அவர் சொல்லுதாருன்னா நான் அதுக்கு திருப்பி பதில் சொல்லணுமா? பேசாம இருமா. ஏடி சிரிச்சுக்கிட்டே நிக்கேன்னு நினைக்காத, பயங்கரமா கோவம் வருது பத்துக்க. நான் என்னமா உன்னை கோவப்படுத்தினே, இப்ப எதுக்குமா கோவப்படுத? இடி போயிட்டு வரேன்னு சொல்லப்பட்ட மனுஷங்கிட்ட சரி போயிட்டு வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாமட்டி, ஒரு வார்த்தை சந்தோஷமா சொன்னா உன் வாயில முத்தா உருந்து போயிரும். ஏக்கா, பிள்ளைய சத்தம் போடாதேக்கா. அவ
பண்ணத காரியத்தை நீயே பாரா சின்ன பொண்ணு. எனக்கே கோவமா வருது பத்துக்க. சரி வந்திருக்கவங்க முன்னாடி கோவப்படக்கூடாதுன்னு தான் நானும் சிரிச்ச மாதிரியே நின்னுகிட்டு இருக்கேன். ஆனா இவன் என்னடான்னா ரொம்ப தான் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா. ஏக்கா கோவப்படாதேக்கா, நான் 5 கிட்ட எடுத்து சொல்லுதேன். ஏடி நான் சொன்னதுதான் கேட்கல, சின்ன பொண்ணு சொல்லுதே கேளுடி. திமிரு பிடிச்சவ. மக்கா மாப்பிள்ளை கிட்ட சும்மா போயிட்டு வாங்கன்னு மட்டும் சொல்லு. எத்தே கல்யாணம் 2 வருஷம் கழிச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட் வைக்கணும்னு சொல்லுதாங்க தே. 2 வருஷம் கழிச்சுன்னு சொன்னனால தானே நானே பொண்ணு பார்க்கிறதுக்கு ரெடியானே. இப்போ என்னன்னா இவ்வளவு மாத்தி பேசுறாங்க. அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் என்கேஜ்மெண்ட் முடிச்ச உடனே கல்யாணம்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியில்லைன்னு தோணுது தே. இங்க பாருமக்கா, இன்னும் உங்க அப்பா வரல. முக்கியமா உங்க அப்பா மாப்பிள்ளையும் பார்க்கல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் பார்க்கல. முதல்ல அண்ணே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் அண்ணன் கிட்ட கேட்டுதான் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க. நீ இப்ப போயிட்டு வாங்கன்னு மட்டும் சொல்லு, மத்ததா அப்புறம் பாத்துக்கிடலாம். எத்தே அத்தை சொல்லுதம்ல மக்கா, போயிட்டு வாங்கன்னு மட்டும் சொல்லு. சரிங்க தே. மரகதக்காவுக்கு சட்டுன்னு கோவம் தான் வருது. பிள்ளைகிட்ட எப்படி பேசி புரிய வைக்கணும்னே தெரியல. என்ன செய்ய, அவங்கள சொல்லியும் குத்தம் இல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி வச்சுக்கிட்டே நான் சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்ன அந்த அக்காவுக்கு கோவம் வரதானே செய்யும். எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. என் பேத்தி வெக்கப்படுதா பாத்துக்கிடுங்க, வேற ஒண்ணு இல்ல. இந்த காலத்துலயும் போயிட்டு வாங்கன்னு சொல்லதுக்கு பொண்ணு வெக்கப்படுதான்னா நீங்க பொண்ணை நல்லா வளர்த்திருக்கீங்க. போயிட்டு வாங்க. சரி மருமகள, நாங்க சந்தோஷமா போயிட்டு வரோன்னு. சரி. என்னடி சரிங்க மருமகளேன்னு எவ்வளவு பாசமா சொல்லுதாவோ. சரிங்க தேன்னு சொல்லுட்டி. எம்மா மாப்பிள்ளை தம்பி என்ன பார்த்து எவ்வளவு மரியாதையா அத்தைன்னு கூப்பிட்டாருட்டி. அதே மாதிரி நீ அவங்க அம்மாவை அத்தைன்னு சொல்லாமட்டி. எதே போயிட்டு வாங்க, நல்லபடியா சந்தோஷமா பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லாமட்டி. எக்கா சும்மா இருங்கக்கா, அதான் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாள்ல. என்ன சின்ன பொண்ணு மரியாதையா சொல்லண்டமா, அப்பதானே அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். சம்மத்தியம்மா பிள்ளை வெக்கப்படுதால விடுங்க. எங்க வீட்டுக்கு வரப்பட்ட பிள்ளைய நீங்க நல்லா வளர்த்திருக்கீங்க, அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தானே. சரிங்கம்மா, நாங்க போயிட்டு வரோம். மச்சான் வந்தாருன்னா நீங்க சொல்லி அனுப்புங்க, நாங்களும் நேர்ல வந்து பாத்துக்கிறோம். சரிங்க அண்ணே. பரவாயில்ல, மரகதக்காவுக்கு புதுசா அண்ணே மைனி எல்லாம் கிடைச்சிருக்காவோ. என்ன மருமோளா குத்துக்கல்லாட்ட இங்கே நின்றுட்டு இருக்க, அவங்க எல்லாம் கிளம்புறாங்கல்ல, வெளியே போய் வழி அனுப்பி விட்டுட்டு வா. சரிங்க தே. சின்ன பொண்ணு மாப்பிள்ளை பையன் என் பேத்திக்கு ஏத்த மாதிரி நல்ல அம்சமா இருக்கான் பத்தியா. ஆமா பாட்டியோ, உங்க பேத்திக்கு ஏத்த பேரன் தான். மனசுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா. ஆமா இருக்காதா பின்ன. பேத்திய பொண்ணு பார்க்க வந்து பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆமா, என் அழகு பேத்தி யாருக்குதான் பிடிக்காம இருக்கும். மருமோளா கிளம்பிட்டாவளா? ஆமாதே கிளம்பிட்டாவோ. எதே வழி அனுப்ப போனோம்ல, அங்க கார் கிட்ட நின்னுகிட்டோம் அந்த சம்மந்தியம்மா என் கையை பிடிச்சுக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பொண்ணை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே கிளம்புதாவ பாத்துடுங்க. ஆமா, நல்ல பெருந்தன்மையான குடும்பமா இருக்கு பத்தியா மருமோளா. ஆமாதே, நானும் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன் பாத்துடுங்க. ஆனா இப்படி ஒரு சம்பந்தம் அமையும்னு நான் கனவுல கூட நினைக்கல பாத்துடுங்க. மருமோளா என்ன போலதான வாழ்க்கை, நாம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணணும், யாருக்கு எந்த துரோகம் பண்ணணும், என் பேத்திக்கு நல்ல வாழ்க்கை தானே அமையும். அது சரிதான் தே. மரகதக்கா, நீங்க சம்மந்தி அம்மாவா ப்ரமோஷன் ஆயிட்டீங்களா? சின்ன பொண்ணு. ஆமா, சின்ன பொண்ணு கரெக்ட்டா தானே சொல்லுதா. நீ சம்மந்தி அம்மா தானே. பொண்ணுதாய் பாட்டியோ, அப்ப நீங்க சம்மந்தி பாட்டியா? சின்ன பொண்ணுக்கு எப்பவும் கேலியும் கிண்டலும் தான். ஆமா பாட்டியோ, நல்ல கலகலப்பா இருந்தா தானே கல்யாண வீடு கலகட்டும். உன் மாமியாரி வாரேன்னு சொன்னா என்ன ஆளை காணலையேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பொண்ணுதாய் பாட்டியோ, உங்க ஃப்ரெண்ட பார்க்காம இருக்க முடியலையோ? ஆமா சின்ன பொண்ணு, உன் ஃப்ரெண்ட் இங்க இருக்கா, அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் இங்க இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா. நினைங்க காசா படமா? பொண்ணு தாயி, பொண்ணு தாயி. எதே உங்களுக்கு 100 ஆயுசு. பரவாயில்லையே, என் மருமவ எனக்கு 100 ஆயுசுன்னு வாழ்த்துதால எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பரிமளா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்த மத்துக்க, பேசி முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டியா? அதான் உன் மருமவ உனக்கு 100 ஆயுசுன்னு சொல்லுதா. யாத்தாடி, இந்த உலகத்துல 100 ஆயுசெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. இருக்கிறது வரைக்கும் நிம்மதியா நோய் நொடி இல்லாம உள்ளத தின்னுட்டு நல்லபடியா தூங்கிக்கிட்டு ஒரு ஏரியா போய் சேர வேண்டியதான். எதே தத்துவம் எல்லாம் சொல்லுதேல. தத்துவம் இல்ல மருமோளே, வயசான காலத்துல இப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். இதே உங்க பேரை முடிச்சிட்டானா? ஆமா மருமோளே, என் பேரண்டி நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தானா, நானும் இடையில தூக்கிட்டு வரலாம்னு தான் இருந்த மத்துக்க. அசந்து தூங்கப்பட்ட பிள்ளையை எப்படி எழுப்புறது, அந்தாலும் சரியாப்ப முடிக்கட்டும், அதுக்கப்புறமா தூக்கிட்டு போவோமேன்னு இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்த மத்துக்க. அகில செல்லக்குட்டி, அக்கா கிட்ட வாங்க. பரிமளாச்சி, தம்பியை என்கிட்ட தாங்களா. ஏச்சி பிள்ளைய கொண்டாங்க. அகில செல்லோ, தூங்கி முடிச்சிட்டியா? எவ்வளவு பேர் இருந்தாலும் அம்மையை மட்டும் கரெக்டா கூப்பிடுதானே. ஆமாக்கா, அப்பா மாதிரி இருப்பாம்ல. அது சரிதான். ஏம்மா, தம்பியை என்கிட்ட தான்னு சொன்னா நீ பாட்டியை தூக்கி வச்சிட்டு இருக்க. இந்தாடி பிள்ளைய பிடிச்சிக்க, பிள்ளைக்கு பிஸ்கட் எல்லாம் இருக்க எடுத்து கொடு. என்ன அகில செல்லோ, அக்காவை என்ன வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்க?
அஞ்சு, இன்னைக்கு நீ புதுசா மேக்கப்லாம் பண்ணி பட்டு சாரியெல்லாம் உடுத்தி பூவெல்லாம் வச்சுட்டு நிக்கல, அதான் வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்கான். மக்களே, அக்கா தான் மக்கா, அஞ்சு அக்கா தான். பரவாயில்லடி, உன்னை பார்த்து அழாம நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காடே. ஆமா, ஏன் தம்பி என்ன பார்த்து சிரிக்கதான் செய்வான், அழமாட்டா. ஆமா பொண்ணு தாயி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாவளா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ல பரிமளம், இப்பதான் கிளம்பி போறாவதுக்கு. அப்படியா? இப்பதான் கிளம்பி போனாவளா? ஆமா பாட்டியா, நீங்க வரதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போனாவோ. அப்ப நான் வரும்போது ஏத்தாப்புல ஒரு கார் போச்சு, அந்த கார்ல தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாவளா? ஆமா பரிமளம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொந்தமா கார் எல்லாம் வச்சிருக்காவளா, அவ வீட்டு கார்ல தான் வந்திருக்காவோ. அப்படியா? பரவாயில்லையே. பேத்தி இளவரசி மாதிரி இருக்கல. ஆமா பரிமளம், பொண்ணு பக்கம் வந்தாவ பத்தியா, அதான் மேக்கப் எல்லாம் பண்ணி எடுத்து என் பேத்தி இளவரசி எனக்கு இருக்கா. அது சரிதான். நம்மள எல்லாம் பொண்ணு பக்கம் வந்தப்போ மாப்பிள்ளைய ஏர்ட்ட கூட நம்ம பாத்துருக்க மாட்டோம். ஆமா, மாப்பிள்ளைய ஏர்ட்ட பார்க்காம தானே கல்யாணமே முடிஞ்சு. மரகதா, பிள்ளைக்கு எல்லார் கண்ணும் பட்டிருக்குமத்துக்க, கருக்கல்ல பிள்ளைக்கு சுத்தி போட்டுரு என்ன? சரிங்க பாட்டியா. பொண்ணு தாயி, மாப்பிள்ளை எப்படி? மாப்பிள்ளை எப்படியா? அருமை, தங்கம், சொக்க தங்கம். குடும்பமும் அம்சமான குடும்பம்ல. அப்படியா? பரவாயில்லையே, சந்தோஷமா இருக்கு கேட்கிறதுக்கு. ஏட்டி, அகில் குட்டிக்கு Dress நல்ல கலர் கலரா போட்டிருக்கீல. யாமட்டி, பிள்ளைக்கு Dress அளவுலதான் இருக்கு. அம்மா நல்லாதாம்மா இருக்கு, நான் ஒண்ணு நல்லா இல்லன்னு சொல்லல, கலர் கலரா இருக்கு அதான் கேட்டேன். அஞ்சு, எனக்கு லைட் கிரீன் கலர்னா ரொம்ப பிடிக்கும். உங்க மாமாவுக்கு ஆரஞ்சு, ரெட்டு அந்த மாதிரி கலர்லாம் ரொம்ப பிடிக்கும். என் மாமியாருக்கு ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும். எங்க எல்லாருக்கும் அகில் குட்டியை ரொம்ப பிடிக்கும்ல, அதான் எல்லாருக்கும் பிடிச்ச கலர்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கட்டுமேனு இந்த கலர் கலரான ட்ரெஸ்ஸை வாங்கி உடுத்தி விட்டுட்டேன். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குதே. அக்கா அக்கா, செல்லக்குட்டி எவ்வளவு அழகா அக்கான்னு சொல்லுதா. அக்கா தான் மக்களே. நீ மேக்கப்லாம் போட்டிருக்கேல, அதான் உன்னை பார்த்து முழிச்சுக்கிட்டே இருக்கான். மக்களே, அஞ்சு அக்கா தான். வா, நாம 2 பேரும் போய் ஐஸ் அக்காவை பயமுறுத்துவோமா? போமா? எடி, பிள்ளைய அழாம பாத்துக்க. சரிம்மா. சின்ன பொண்ணு, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பிள்ளை நல்லா வளர்ந்துட்டான் பத்தியா? ஆமாக்கா, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயே காலம் எவ்வளவு சர்ன்னு ஓடுது பத்தியலா. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 2 பேரும் பேசிட்டே இருக்கட்டும். வா சின்ன பொண்ணு, என்ன வெயில் அடிக்கு பத்தியா? நல்லா கூலா ஐஸ் போட்டு சூப்பரா சர்பத்து போட்டு குடிக்கலாம். சரிக்கா. அப்படியே பரிமளா, பார்வதி மாமா வீட்ல இருந்து வந்துட்டாளா? ஆமா பொண்ணு தாயி, காலையில தான் வந்தாளாம். காலையில வந்துட்டாளா? அப்ப வீட்டு பக்கம் வர வேண்டியதானே? அது என்ன பரிமளா, நீ உங்க வீட்டு பக்கம் வந்திருக்கா, அப்ப நீ இப்ப வந்தேல அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வர வேண்டியதானே? நானும் வான்னு தான் கூட்டம் பத்துக்க. ஆனா அவதான் இல்ல நான் இப்ப வரல, சாயங்காலம் போல வரேன், நீ போயிட்டு வான்னு சொன்ன பத்துக்க. அவ 1000 சொல்லுவா. அவளை பார்த்தே ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. சும்மா நீ கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்து கூட்டிட்டு வந்துட வேண்டியதானே? என்னது தர தரன்னு கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வந்திருக்கணுமா? ஆமா, நல்லா சொன்னப்பா. கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்க, வயசான காலத்துல எங்கேயாவது கீழே விழுந்து அடிபட்டு போச்சுன்னா என்ன செய்ய? ஏன் பரிமளா, அதுக்குன்னு தெருவுல போட்டு அவளை தர தரன்னு இழுத்துட்டு வான்னு சொல்லல, சும்மா கையை பிடிச்சி அவளை இழுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருக்க வேண்டியதானேன்னு சொல்ல வந்தேன். இல்ல பொண்ணு தாயி, நானும் அவளை நிறைய நேரம் கூப்பிட்டேன். வா உன்ன பொண்ணு தாயி அன்னைக்கே உனக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா வாயான்னு. அவ இல்ல நான் வரவே இல்லன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா பத்துக்க. அப்படியா? அப்படி சொல்லப்பட்ட மனசு இல்லையா? ஆமா, என் பேத்தி என்னைக்கு பொண்ணு பக்கம் வர்றவன்னு சொன்னியா? ஆமா, முத காரியமா நான் அதைத்தானே சொன்னேன். சரி, நல்ல விஷயம் நடக்கப்பட்ட இடத்துல நாம என்னத்துக்குன்னு நினைச்சிருப்பாளா என்னவோ. ஐயா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பொண்ணு தாயி, அதையும் நான் சொல்லிதானே வான்னு சொன்னேன். அப்படியே அவளுக்கு பிடிவாதம். ஒருவேளை உடம்பு சரியில்லையோ? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அவளை பார்த்தா ஏதோ மனசு சங்கடப்பட்ட மாதிரி தெரிஞ்சு பத்துக்க. என்னது, மனசு சங்கடப்பட்டு இருந்தாளா? ஆமா பொண்ணு தாயி, அவ வீட்டுக்கிட்ட வந்தாளா, அப்ப உன் மவ வீட்டுக்கு போனியே, உன் மவ நல்லா இருக்காளா, பேத்தி நல்லா இருக்காளான்னு தான் கேட்டேன் பத்துக்க. அதுக்கு அவ ஒரு நிமிஷம் பதிலே சொல்லாம அவ பாட்டுக்கு நின்னுட்டு இருந்தா. ஏன் மவ நல்லா இருக்கா நல்லா இல்ல ஏதோ ஒண்ணு சொல்ல வேண்டியதானே? ஆமா சொல்ல வேண்டியதானே. அவ கேட்டதுக்கு பதிலே சொல்லாம ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுகிட்டே இருந்தா பொண்ணு தாயி. அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டதுக்கு இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பஸ்ல வந்த பத்தி அதான் எனக்கு ஒரு மாதிரி சடவா இருக்குன்னு சொன்ன பத்துக்க. அப்புறம் தான் சரி பொண்ணு தாயி வீட்டுக்கு வா போவோம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு தான் அப்படியே கண்ணு கலங்கின மாதிரி நின்ன பத்துக்க. என்ன சொல்லுத பரிமளம், கண்ணு கலங்கி போய் நின்னாளா? ஆமா பொண்ணு தாயி, ஒரு நாள் நான் பார்வதி கண்ணு கலங்கினதை நான் பார்த்ததே இல்ல பத்துக்க. எனக்கு அப்படி பார்த்த உடனே என்ன மனசுக்கு சங்கடமா இருந்து தெரியுமா? ஆமா பரிமளம், அவ வருத்தப்பட்டே நம்ம பார்த்தது இல்லையே. கண்ணு கலங்கினதை பார்த்த உடனே என்ன பார்வதி என்னாச்சு என்னாச்சு என்னன்னு சொல்லுன்னு சொல்லுதே. அது கண்ணுல ஏதோ தூசி விழுந்த மாதிரி இருக்கு பரிமளம். ஒண்ணு இல்ல, நீ இப்போ முதல்ல பொண்ணு தாயி வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு அவ பாட்டுக்கு அவ வீட்டை பார்த்து போயிட்டே இருந்துட்டா பத்துக்க. என்னது, கண்ணுல தூசி விழுந்துட்டுன்னு சொன்னாளா? ஆனா அவ கண்ணு கலங்கினதை பார்த்தா அழுத மாதிரிதான் இருந்து பத்துக்க, தூசி விழுந்த மாதிரிலாம் தெரியல. அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆமா பொண்ணு தாயி, எனக்கும் அதே சந்தேகம் தான் பத்துக்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இவ மனசு சங்கடப்பட்டு வந்திருக்கா. அத கேட்டாதான் அவ வாயை திறந்து சொல்ல மாட்டாள. அதை எப்படி சொல்லாம இருப்பா, அதுவும் நம்ம கிட்ட. வா நம்ம முதல்ல நேர பார்வதி வீட்டுக்கு போவோம், என்ன ஏதுன்னு விசாரிப்போம். கண்ணு கலங்கினாலாம்ல கண்ணு, அப்படியே கண்ணுல தூசி விழுந்திருந்தா அந்த தூசியை எடுத்து விட்டு
இப்ப எப்படியும் தூங்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கேன். நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு போவோமே, இல்லன்னு சாயங்காலம் போவோமே. சாயங்காலமா? அதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? சூட்டோட சூட்டா போய் கேட்டாதான் அவ வாயில இருந்து உண்மையை வரவழைக்க முடியும். வா போவோம், எந்திரி. நீ சொல்லதும் சரிதான் பொண்ணு தாயி. நான் சொல்லது சரிதானே? அப்ப என்னத்துக்கு உட்கார்ந்துட்டே இருக்க? எந்திரி போவோம். சரி பொண்ணு தாயி, வா போவோம். மர்மோளே, நானும் பரிமளமும் பார்வதி வீடு வரைக்கும் போயிட்டு வரேனே. எப்பே ஒரு 5 நிமிஷம் இருங்க, சர்பத்து போட்டுட்டு இருக்கேன், குடிச்சிட்டு கிளம்புங்க. நீ சர்பத்தை போட்டு வை மர்மோளே, நாங்க வந்து குடிச்சுக்கிடியா. எப்பே ஒரு 2 நிமிஷம் இருங்க, கொண்டு வந்துருதேன். இல்ல மர்மோளே, நாங்க வந்து குடிச்சுக்கிடியா. என்னத்துக்கு இந்த பார்வதி வருத்தப்பட்டா? என்னத்துக்கு கண்ணீரை வடிச்சா? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, போய் பாப்போம். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நேரம் தவறாம குடல குந்தாணி எல்லாம் கூப்பாடு போடுதே. இந்த மனுஷன் முக்காடு போக என்ன வாசில எந்த வீட்லயும் போய் சோறு கறியில வாங்கி திங்க விடாதுன்னு வேற சொல்லிவிட்டாரு. வீட்டுல சோறாக்கி திங்கலாம்னு பார்த்தா நமக்கு அது வரவும் மாட்டேக்கு. ஏன்னா அது நம்ம பழக்கத்திலே இல்லையே. என்ன செய்வேன்? 1 மணி ஆயிட்டுனா வயிற்றுக்குள்ள டான்னு மணி அடிக்க. சரி, சோறு பொங்கதான் நம்மளால முடியல, கடையிலயாவது வாங்கி திங்கலாம்னு பார்த்தா 5-10 ரூபா செலவு பண்ணதுக்கும் நமக்கு மனசு வர மாட்டேங்க. முன்ன பின்ன நம்ம 5-10 செலவு பண்ணி கடையில வாங்கி தின்னிருந்தா கூட நமக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும். நான் தான் வீடு விடா வாசிச்சோறு வாங்கி தின்னு பழகிட்டேனே. சோறு சோறு சோறு, இந்த வெயிலுக்கு ஏத்தது மோரு மோரு மோரு. பாட்டியால உன் பொண்டாட்டிய சோறு சோறுன்னு புலம்பிக்கிட்டு நிக்காத வாசல்ல. என்னவோ சொன்னா என் பொண்டாட்டி தெரிஞ்சுட்டா இனி யாரு வீட்லயும் போய் வாசிச்சோறு வாங்கி திங்க மாட்டா, வீட்லயே சோத்த பொங்கி குழம்பு வப்பாடு வாய்க்கிலேயே சொன்னியல. வாசல்ல நின்னுட்டு குடலு குந்தாணி எல்லாம் கூப்பாடு போடுதுன்னு சத்தம் போட்டு கிடக்கா. எடி என்னடி வாசல்ல நின்னு கூப்பாடு போட்டு கிடக்க? சாம்பார் வச்சு அவியல் வை, இல்ல வாழைக்க தவற வையின்னு சொல்லிட்டு தண்டி போனேன். ஆமா, சாம்பாரு பொரியல் அவியல் போபடுசா. ஒரு மீன் முட்டை கோழி காடை கௌதாரி ஆடுன்னு ஏதாவது வாங்கிட்டு வந்துருந்தா கூட சரி சமைக்கலாம்னு சொல்லிக்கிட்டு சமைச்சாது சாப்பிட்டுருப்பேன். ஆமா, அப்படியே ஆடு கோழி மீன் முட்டைன்னு வாங்கிட்டு வந்திருந்தா மட்டும் அப்படியே வகை வகையா செஞ்சு சமைச்சு தள்ளி இருப்பா. மரகதக்கா கிட்ட ரசம் எப்படி வைக்கணும்னு சீக்கிரமா கத்துக்கிட்டு இந்த கிழவிக்கு ரசத்துல விஷத்தை வச்சிட வேண்டியதுதான். என்னடி இதெல்லாம்? எந்த நேரம் பார்த்தாலும் சோறு சோறு, ஆடு கோழி மீன் முட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி? நான் சொல்லத நல்லா கேட்டுக்கிடு போய். நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது மண்ணை திங்கும், அதுவே நாம செத்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்ப மண்ணை திங்குது. அதுக்கு ஏடப்பட்ட காலத்துலதான் நம்ம ஆடு கோழி மீன் முட்டைன்னு திங்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? சொல்லு போய் சொல்லு. திங்குதுதான் வாழ்க்கையே. அதான பார்த்தேன், இவன் எப்பவும் திங்கத பத்தி தானே பேசுவா. என்னைக்காவது ஒரு நாள் அது சோத்த பொங்கி குழம்பு வைப்பான்னு யோசிச்சிருப்பாளா? எடி திமிரு பிடிச்சவள, ஆக மொத்தம் திங்க மட்டும் தான் செய்வேன், சோத்த பொங்க மாட்டேன், அப்படிதானே? ஆமா ஓய், ஐ அம் எ ஃபுட்டி. நான் சாப்பிட மட்டும் தான் செய்வேன், சோறு பொங்க மாட்டேன். கேட்டியால? உன் பொண்டாட்டி நல்ல இங்கிலீஷ் பேசல பேசுதால்ல? சோத்த பொங்குவியா திம்பியால எனக்கு என்ன? உங்ககிட்ட இருந்து மல்லுகிட்டதுக்கு நான் பேசாம தண்ணி கொடுத்தனமே போயிருவோம்ல. இவ போவாதமா, நில்லு. போல, உன் பொண்டாட்டி நல்ல தலைய ஆட்டி இங்கிலீஷ் பேசல பேசிட்டு கிடக்கல்ல, அதையே கேட்டுக்கிட்டு கிட, உனக்கு வயிறு நிறைஞ்சிரும். இவள நம்பி நான் என்னத்துக்கு ஏன் வயித்த காயப்படணும்? நான் பாட்டுக்கு தண்ணி கொடுத்தறேன் போய் நானே சோத்த பொங்கி தின்னுக்கிடுவேன். இவெல்லாம் ஒரு மனுஷி, இவளை போய் சோறு பொங்க சொன்னானம்ல, நல்லா பொங்கி தருவா தின்னு. திமிரு பிடிச்சவள, என்னடி நினைச்சிருக்க உன் மனசுல? திங்கிறது 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 மட்டும்தான் என் வாழ்க்கை. இன்னும் ஒரே ஒரு பரீட்சை மட்டும்தான் இருக்கு, அந்த பரீட்சை மட்டும் முடிஞ்சிட்டு அவ்வளவுதான். எனக்கு ஜாலியா ஜிம்கானாதான். பரீட்சைக்குன்னு தினமும் காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பாடா, இனி பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில 10 மணி வரைக்கும் தூங்கிடணும். யாரு வந்து எழுப்புனாலும் எந்திரிக்கவே கூடாது. அதுலயும் முக்கியமா 5 அவ வந்தா கண்ணை மூடிட்டு படுத்தரணும், எந்திரிக்கவே கூடாது. ஐயோ, இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. எப்படா வரும், சீக்கிரமா பரீட்சை முடியும், லீவு விடுவாங்கன்னு இருக்கு. போன வருஷம் லீவுக்கு எங்க அப்பாவை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போப்பான்னு சொன்னதுக்கு அடுத்த வருஷம் உனக்கு 12ஆம் கிளாஸ், அதனால நீ இப்பயே படிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே கூட்டிட்டு போகல. ஆனா எனக்கு இந்த வருஷம் ஸ்கூலே முடிஞ்சு போச்சு. அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லி ஊட்டி கொடைக்கானல்ல ட்ரிப்பு போயிட வேண்டியதான். அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணு பார்க்க வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரியலையே. இந்த 5 காப்பியை கொண்டு போய் மாமியார் தலையில ஊத்துனாலோ, இல்லைன்னா மாமனார் தலையில ஊத்துனாலோ, இல்லைன்னா மாப்பிள்ளை தலையில தான் ஊத்திட்டாலோ தெரியலையே. அந்த கண்கொள்ளா காட்சியை என்னால பார்க்க முடியலையே. சரி இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் விஷயம் தெரிய வரும்ல, அப்ப இருக்கு அவளுக்கு கச்சேரி. சத்தம்
ரெடி 1 2 3 பயந்தாங்கோழி பக்கடா பருப்பு சோறு நக்கடா. ஆமா மக்களே, உங்க அக்கா பயந்துட்டா. பயந்தாங்கோழி அடியே ஐஸ் பயந்தாங்கோழி. ரொம்ப நடிக்காதடி, நான் ஒண்ணும் பயப்படல. ஓஹோ, நம்பிட்டேன் பயப்படலையாம்ல அக்கா. அப்புறம் என்னதுக்கு டீ நாங்க பேன்னு சொன்ன உடனே இப்படி பயந்து போய் கீழே விழுந்து கிடக்க? எரும மாட்டுக்கு சத்தம் எனக்கு தெரியாமலா இருக்கும். உன் சத்தத்தை கேட்டு நான் ஒண்ணும் பயப்படல. என்ன அகில் தம்பி சிரிச்சாம்லடி, அவனுக்காக மட்டும்தான் நான் பயந்த மாதிரி நடிச்சேன். பாத்தியா அகில் குட்டி, உங்க அக்கா பயந்த மாதிரி நடிச்சாளாம். என்ன நடிப்பு பாத்தியா? என்னடி உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க? பயந்தாங்கோழி பக்கடா. ஏடி அடிச்சு புடுவமத்துக்கு பேசாம இருந்துக்க. அப்புறம் சண்டை போட்டா தம்பி பயப்படுவானேன்னு தான் பேசாம இருக்கேன். பெரிய இவா கணக்க பேசிக்கிட்டு இருக்கா தூர பாட்டி. இந்நேரம் உன் கையில அகில் மட்டும் இல்லன்னு வச்சிக்க, உன்னை சமட்டி தள்ளிருப்போம் டி. வசமாதான் நிக்க. பாத்தியா செல்லகுட்டி, உன்னாலதான் நான் ஐஸ் அக்கா கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கேன். ஆமாட்டி, அதுதான் டி உண்மை. இப்ப அகில் மட்டும் உன் கையில இல்லன்னு வச்சிக்க, நீ நிக்கிற வசமா நிக்க. எட்டிடி மிதிச்சு தள்ளணும்னா ரூமுக்கு வெளியே போய் விழுந்திருப்ப. கற்பனை செய் மனமே. தூர பாட்டியங்க அக்கா. எடி ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். மாப்பிள்ளைய பாத்தியா, மாமியார பாத்தியா? என்னடி இதெல்லாம்? உனக்கு தெரியாதா? இதனடி இப்ப ட்ரெண்டிங். மாப்பிள்ளைய பாத்தியா, மாமியார பாத்தியா, போன் நம்பர் வாங்கு நீயா? எடி நீ ஆடுற டான்ஸையும் பாட்டையும் பார்த்து தம்பியே சிரிக்காம பாருடி. எடி சிரிக்கதானே செய்தா, நான் பாடின பாட்டை கேட்டும் ஆடின டான்ஸை பார்த்தும் அழல இல்ல. எடி பாட்டுலயே கேள்வியே கேட்டோம்லடி, பதில சொல்லாம்டி. என்ன தட்டி பதில சொல்ல? அதான் கேட்டோம்ல, மாப்பிள்ளைய பாத்தியா, மாமியார பாத்தியா, போன் நம்பர் வாங்கு நீயா? அதனடி வாங்கு நீயா நீ இழுக்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இப்ப யார பார்த்து கழுதைன்னு சொன்ன? இப்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க கழுதைய பார்த்துதான் சொன்னேன். அவங்களுக்கே புரிஞ்சிருக்குமே. திமிரு பிடிச்சவளா, என்ன பார்த்துட்டு நீ கழுதைன்னு சொன்ன? நான் கழுதைன்னா நீ என்ன குதிரையாடி? நீயும் கழுதைதான். ஓஹோ, அக்கா கழுதை தங்கச்சி கழுதை. ஆமா ஆமா அப்படிதான், அக்கா கழுதைன்னா தங்கச்சியும் கழுதைதான். சரி அதெல்லாம் விட்டுட்டி, மாப்பிள்ளைய பாத்தியா? யாமடி உனக்கு சும்மா இருக்க மாட்டியா? எடி ரிசல்ட் தெரியணும்லடி. ரிசல்ட் தானே செவ்வாய்க்கிழமை பரிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மாசம் கழிச்சு ரிசல்ட் வரும்ல, அப்ப தெரியும். எடி நான் என்ன கேட்டா நீ என்ன சொல்லி மழுப்புத? எப்படியும் உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கும். ஒருவேளை மாப்பிள்ளை உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரோ, அதனாலதான் சோகமா இருக்கியோ? எடி வாயை மூடிட்டு பேசாம இருந்து இல்ல பல்ல உடைச்சிருவோம் மத்துக்க. எடி பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு என்ன பேசிட்டு பேசுத? நீ எல்லாம் ஒரு பெரிய பிள்ளையாடி, நீ எப்படி பேசுதியா? அப்புறம் அதை பார்த்து தானே அவனும் பேசுவான். பிள்ளைங்களுக்கு நல்லபடியா பேச கத்து கொடுக்கணும் டி. வாங்கிட்ட பேசிட்டு இருந்தோம்னா பிள்ளைக்கு எப்படி நல்லதா சொல்லி கொடுக்க முடியும்? சரி அம்மா, அந்த பேச்செல்லாம் விடு. அம்மா மாமியார் வீட்டுக்கு எப்ப போற அத சொல்லு முதல்ல. யாமடி என்ன வீட்ல இருந்து துரத்தலாம்னே முடிவு பண்ணிட்டியா? அம்மா உன்னை துரத்துனாதானே எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ மட்டும் மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன்னா இந்த ரூம் ஃபுல்லா எனக்கு தான். சொர்க்கமே என்றாலும் அது ஏன் ரூம் போல வருமா? என்னடி சொல்லியா? இது ஓர் ரூமா, நம்ம ரூம். நானும் இங்க தான் இருக்கேன் தெரிஞ்சுக்க. இப்ப இங்க தான் இருக்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இது ஏன் ரூம் தானே? அதுக்கு தான் சொல்லுதேன் சீக்கிரமா மாமியார் வீட்டுக்கு கிளம்புன்னு. நீ மாமியார் வீட்டுக்கு கிளம்புன அடுத்த செகண்டே ரூமை சூப்பரா மாத்திடுவேன். ஃபர்ஸ்ட் இந்த ரூமோட கலரை சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறமா நிறைய டெக்கரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் பீரோ ஃபுல்லா ஏன் ட்ரெஸ்ஸா அடுக்கி வைக்கணும். நினைப்படி நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குமா? என்னடி சொல்லுத? அப்ப நீ மாமியார் வீட்டுக்கு போகலையா? மாப்பிள்ளை உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரோ? அச்சச்சோ, யாமடி நல்ல மேக்கப்லாம் பண்ணிட்டு முகம் பூரா சுண்ணாம்பெல்லாம் அடிச்சிட்டு தானே போனேன். மாப்பிள்ளை உன்னை பார்த்த உடனே பயந்து போய் ஐயோ எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரோ? எடி இப்ப நான் அம்மையை கூப்பிட்டேன்னு வச்சுக்க, வாரியில எடுத்து உன்னை சாத்தி விடுவாங்க. யாம்டி மாப்பிள்ளை உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல, அதனால அம்மா கோவத்துல இருக்காளோ? நீ இவ்வளவு சத்தம் போடுத, அகில் குட்டிய பாரு எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்காம்னு. அம்மையை கூப்பிட்ட உடனே அந்த ஆள பேச்ச மாட்டாத என்ன? நான் எதுக்கிட்டே பேச்ச மாத்த போறேன்?
அம்மா வந்தா வரட்டும், அம்மிட்டையும் நான் நேரடியா கேட்கதான் செய்வேன். ஏம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் அக்காவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களான்னு கேட்பேன். இவ்வளவு நேரமா அணக்கம் இல்லாம இருந்துச்சு, எல்லாரும் வந்து போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேலா. இன்னும் வாரமட்டி ஏடி, அம்மா ஒன்னதான் சொல்லுதா, நீ தானே சத்தம் போட்ட? ஆமா, சும்மா சத்தம் போடுறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமாட்டி பிடிச்சிருக்கு? எம்மா, அஞ்சுவுக்கு ஏதோ ஆயிடுச்சுமா, தன்னால புலம்பிக்கிட்டே இருக்கா. இந்த பிள்ளைல ஒரு நிமிஷம் நிம்மதியா என்ன இருக்க விடுதுவல. இந்த வாரமட்டி வாரியில எடுத்துக்கிட்டி. அத்தான பாத்தியா, மாமியார பாத்தியா, விளக்கு மாற பாத்தியா, வாரியல் அடி வாங்குனியா? எடி, நீ இப்ப பாடுனதை கேட்டு தம்பி சிரிக்கா. இந்த பார்வதி மேல எனக்கு என்ன கோவம் வருது தெரியுமா? அட என்ன பண்ணு தாயி, இவ்வளவு நேரமா நல்லா தானே வந்த, இப்ப என்ன திடீர்னு கோவப்படுதே? பின்ன கோவப்படாம என்ன செய்ய பரிமளா? இந்நேரம் அவன் மகா வீட்டுல இருந்திருந்தாலும் பரவாயில்ல, இங்க வீட்டுக்கு தான் வந்துட்டாள்ல. அவ வேற உன் வீட்டுக்கு வந்திருக்கா, நீ தான் அவகிட்ட சொல்லியிருக்க பொண்ணு தாய் பேத்திய பொண்ணு பக்கம் வரவோ நானும் போறேன் நீயும் வான்னு. அவன் ஒரு வீட்டு வந்துட்டு போனா என்னவா பரிமளா? அதான் ஏதோ சங்கடத்துல இருந்தான்னு சொல்லுதம்ல பொண்ணு தாயி. என்ன சங்கடம் அவளுக்கு? அவ்வளவு பெரிய சங்கடம். ஆனா உன்னை அவதான் கேட்டுக்கிட்டு இருப்பா, ஏ உன் பேத்திக்கு மாப்பிள்ளை பாக்காண்டமா, அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் முடிச்சு வைக்காண்டமா, சீக்கிரம் பாருன்னு. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாரவோ நான் அங்கதான் போறேன்னு நீ சொல்லியும் அவன் வரலன்னா அப்ப அவளுக்கு திமிரு தானே? அப்ப இவ்வளவு நாள் என் பேத்தி மேல அக்கறை இருக்க மாதிரி நடிக்க என்ன செஞ்சிருக்கா? நானும் நம்ம கூட்டாளியாச்சா நம்ம மேல நல்ல அக்கறையா தான் கேட்கான்னு நினைச்சிட்டு இருந்திருக்கேன். ஏ பொண்ணு தாயி, உன் இஷ்டத்துக்கு நீ பேசிக்கிட்டே இருக்காத. கோபத்துல பேசுறது உனக்கு கண்ணு மண்ணு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க பத்துக்க. பார்வதி அப்படி நினைக்கப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. அவ உன் பேத்தி மேல உள்ள அக்கறை இல்லமா சீக்கிரமா கல்யாணம் முடிங்க மாப்பிள்ளைய பாருங்கன்னு சொல்லியிருப்பா. அவ்வளவு சொல்லப்பட்டவ நேர்ல வந்திருக்க வேண்டியதானே? ஏ கொஞ்சம் பொறுமையா இருமா, நீ கோவப்படாத எனக்கு தெரியுது. பார்வதி எதனா பார்க்க வந்திருக்கோம், என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ஆமா, என்ன விசாரிச்சாலும் அவ மேல உள்ள கோவம் மட்டும் எனக்கு போகவே செய்யாது. அப்படி வருது எனக்கு கோவம். நல்ல விஷயம் நடக்கப்பட்ட இடத்துக்கு நம்ம போக கூடாதுன்னு அப்படி நினைக்கப்பட்ட இடமும் கிடையாது எங்க வீடு. ஏன் மர்மம் அப்படியே நினைப்பா? நானே உன் வீட்டுக்கு வந்து இருந்தேன், உன் மர்மவளை விட்டுல என் மர்மம் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னா? உன் கோவம் எல்லாம் எனக்கு புரியுது பொண்ணு தாயி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. பார்வதி கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிடலாம். முதல்ல பார்வதியை கூப்பிடு. நான் அவளை கூப்பிட மாட்டேன்பா, நீ வேணும்னா கூப்பிடு. ஏன் பொண்ணு தாயி, என்னைக்கு இல்லாத திருநாளா இவ்வளவு கோவப்படுதா? நீயும் பார்வதியும் ஒண்ணுக்குள்ள ஒன்னால இருப்பிய? ஆமா பரிமளா, அதனாலதான் எனக்கு கோவமே வருது. சரி அம்மா கொஞ்சம் போரு. பார்வதி, ஏ பார்வதி, பார்வதி பாருன்னுகிட்டு என்ன சத்தம் கொடுத்து ஆளை காணல? ஒருவேளை கடைக்கு எங்கேயாவது போயிட்டாளா? வீடு திறந்துல அடக்கு. பார்வதி, ஏ பார்வதி, பரிமளா நீயா? வா வா. பாத்தியா பரிமளா, இப்ப கூட ஒன்னதான் கூப்பிடுதா, என்ன கண்ணுக்கே அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏத்தாடி நீ ஏன் பின்னாடிதான் ஒளிஞ்சு நிக்க? அப்புறம் எப்படி அவளுக்கு தெரியும்? அவளுக்கு கண்ணே மங்களாதான் தெரியும்னு உனக்கே தெரியும். அது இல்லாம கண்ணுல போற வேற விழுந்திருக்கு, இன்னும் ஒரு மாசம் கழிச்சு வேற கண் ஆபரேஷன் பண்ணணும்னு வேற அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுவும் உனக்கு தெரியும்ல. அப்ப ஒண்ணு மட்டும் அவளுக்கு கண்ணு தெரிஞ்சுதா? ஏன் மங்களா தெரியும்னு அவையும் சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிருப்பா. அதுவும் இல்லாம நீங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நிக்க, அப்புறம் எப்படி அவ பாத்திருப்பா? ஏன் பொண்ணு தாயி, நீயும் வந்திருக்கியா? வாங்க வாங்க, ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வாங்க. பாத்தியா, இப்பதான் அவ உன்ன பார்த்தா உன்ன கூப்பிடுதல்ல. ஆமா, நீ அவளை விட்டு கொடுக்காம பேசு. இடி நம்ம மூணு பேரும் கூட்டாளிய, இந்த வயசான காலத்துக்கு அப்புறம் விட்டு கொடுத்து பேசி நமக்கு என்னத்த கிடைக்க போகுது? மூணு பேரும் உட்கார்ந்து கதை பேசணுமா, நேரத்தை கழிச்சோமான்னு காலத்தை போய்க்கிட வேண்டியதான். இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை போட்டு மனஸ்தாபம் பட்டு பேசாம இருந்து என்னத்துக்கு ஆக போகுது? ஏன் வாசல்ல நின்னுகிட்டு இருக்கே, ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வாங்க. இங்க பாரு பரிமளா, என்னால வீட்டுக்குள்ள வர முடியாது, நான் அவன் மேல பயங்கர கோவத்திலேயே இருக்கேன். ஏன் சொல்ல சொல்ல ரெண்டு பேரும் வாசல்ல நின்னுகிட்டு இருக்கீல, வீட்டுக்குள்ள வாங்க. பார்வதி, வெயில் உருப்பட்ட வெயில் அடிக்கு பத்தியா, வீட்டுக்குள்ள வேண்டாம், ஒரே புழுக்கமா இருக்கும்ல, இங்க காத்தாட திண்ணையிலே உட்காருவோம் வா. அதுவும் சரிதான், ரெண்டு பேரும் நின்னுகிட்டே இருக்கீல, வாங்க உட்காருங்க. ஏ வா, திண்ணையில தான் உட்கார போறோம், வீட்டுக்குள்ள ஒண்ணும் போல வா. பொண்ணு தாயி, பேத்தியா பொண்ணு பாக்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாவளாமா? மாப்பிள்ளை நல்லா இருக்கானா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் நல்ல குணமா இருக்காவளா? பேசி ஈசி முடிச்சிட்டேலா, பூ வச்சுட்டாவளா? என் பேத்திய கல்யாணம் முடிச்சு அவளை மாறு வீட்டுக்கே அனுப்பி வச்சாச்சு. என்ன பொண்ணு தாயி இப்படி சொல்லுதா? ஆமா, அவ என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் பதில சொன்னேன், அதுக்கு என்ன? என்ன பரிமளா, பொண்ணு தாயி பேத்திக்கு கல்யாணம் முடிச்சு மறுபடியும் அனுப்பி வச்சுட்டாவளா? அட அதெல்லாம் ஒண்ணு இல்ல பார்வதி, இன்னைக்கு பொண்ணுதான் பாத்துட்டு போயிருக்காவோ. அப்புறம் என்னத்துக்கு பொண்ணு தாயி இப்படி சொல்லுதா? நான் இப்படியும் சொல்லுவேன், இத தலைகீழ மாத்தியும் சொல்லுவேன். அட என் பொண்ணு தாயி இவ்வளவு கோவத்துல பேசிட்டு இருக்கா? ஆமா, கோவமா பேசாம உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் பொறுமையா இரு பொண்ணு தாயி, நான் தான் பேசிட்டு இருக்கோம்ல. அட என்னதான் ஆச்சு பரிமளா, இவளுக்கு இவ்வளவு கோவமா பேசுதா? அது ஒண்ணுமில்ல
பொண்ணு பக்கம் வந்தவள்ல நானும் உன்னை கூப்பிட்டோம்ல வீட்டுக்கு வான்னு நீ வரல இல்ல அந்த கோபத்துல இருக்க பத்துக்க. நீ தானே அடிக்கடி பொண்ணு தாயிட்ட கேட்டுட்டே இருப்ப உன் பேத்தி காலேஜ் படிப்பு முடிக்க போற அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்காண்டமா கல்யாணம் பண்ணி வைக்காண்டமான்னு கேட்டுட்டே இருப்பேல்ல. நீ உன் மாவா வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்ட. நீ இப்ப அங்க இருந்திருந்தாலும் பரவாயில்ல இங்க ஊருக்கு வந்துட்டே இல்ல வந்து அவன் வீட்டுக்கு நீ வராம இருந்தேல்ல அதனாலதான் அவ உன் மேல இவ்வளவு கோபமா இருக்க பத்துக்க. அதுக்குதான் வந்ததுல இருந்து கோபமா பேசுதா பத்துக்க. ஆமா அவ எப்படி என் வீட்டுக்கு வருவா? அவளுக்கு தான் வேலை வெட்டி நிறைய இருக்க. என் பேத்தி மேல அவளுக்கு என்ன அக்கறை இருக்கு? இவ்வளவு நாள் அக்கறை இருந்த மாதிரி நடிச்சிருக்கா. நானும் நம்ம கூட்டாளி தானே நம்பி இருந்திருக்கேன். அட பார்வதி என்னாச்சு முகமே சுருங்கி போச்சே? எந்த வார்த்தை பொண்ணு தாயி சொல்லி போட்டா? அவ பேத்தி மேல நான் பாசமா இருக்க மாதிரி நடிச்சதாம. எனக்கு நடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு பரிமளம்? நீயே சொல்லு. சரி அதெல்லாம் ஒண்ணுல நீ வருத்தப்படாத. நான் என்னன்னு சொல்லுவேன் என்னத்தை சொல்லுவேன். என்னாச்சு பார்வதி என்னன்னு சொல்லு. ஆமா ஊருக்கு போயிட்டு வந்தியே உன் மகன் நல்லா இருக்காளா? பேத்தியில நல்லா இருக்காளா? இப்படி கேட்கப்பட்ட பரிமளத்துக்கிட்டையும் என் மேல கோவப்படுத பொண்ணு தாய்கிட்டையும் நான் எப்படி என்னன்னு சொல்லுவேன்? ஆச்சி சுடுகஞ்சிக்கு தேங்காய் துவையல் அரைக்கணுமா இல்லனா கொத்தமல்லி துவையல் அரைக்கணுமா? எம்மாடி நீ ராசத்துக்கு மவ தானே? ஆமா ஆச்சி. ஏ பாரதி என்னாச்சு? என்னது இப்படி அழுதுட்டு இருக்க? நான் என்னன்னு சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன்? ஏ பாரதி என்னது இப்படி அழுதுட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. காலையில நீ என் வீட்டு பக்கம் வரும்போது உன் மவன் நல்லா இருக்காளான்னு தான் கேட்டேன். அதுக்கு நீ கண்ணீரை விட்டு அழுத. ஆனா நான் கேட்டதுக்கு கண்ணுல தூசி விழுந்து போச்சுன்னு என்கிட்ட போய் சொன்ன. ஆனா இப்ப போய் சொல்ல முடியாது பார்வதி. என்னன்னு சொல்லு. எதுக்கு இப்படி அழுத? வயசான காலத்துல நான் இப்படி சங்கடப்படணும்னு என் தலையில எழுதிருக்கு பரிமளா. பொண்ணு தாயி நீ என் மேல கோவப்படாது நியாயம்தான். நான் இல்லைன்னு சொல்லல. உன் பேத்திக்கு கல்யாணம் முடியலையா மாப்பிள்ளை பார்க்கலையான்னு நான் தான் 1008 நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு இல்ல பொண்ணு தாயி. எனக்கு மனசுக்கு சங்கடமா இருந்து பாத்துக்க. அதனாலதான் வரல. அட பார்வதி என்ன சொல்லுத பார்வதி? என் பேத்தி. அட என்னாச்சு? எம்மாடி நீயாவது சொல்லுமா? ஆச்சி அது எங்க வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன மக்கா சொல்லுற? உங்க வீட்ல பிரச்சனையா? ஆமா ஆச்சி எங்க அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை. யாமிட்டி இப்படி உங்க அம்மைக்கும் உனக்கும் சண்டைன்னு போய் சொல்லுத? இவளோ ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்ட் மாதிரி உனக்கு தெரியும்லாட்டி. நானே என் மனசு சங்கடத்தை அவ ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தான் மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். சொன்னா அவங்களும் சங்கடப்படுவாளேன்னு. ஆனா நான் காலையில பரிமளம் வீட்டுக்கு போகும்போதே நான் வருத்தப்பட்டதை அவ கண்டுபிடிச்சிட்டா. அதை கேட்டுட்டு போகாமனு தான் இப்ப நம்ம வீட்டுக்கே வந்திருக்கா. ஆச்சியும் பேத்தியும் பேசுனது போதும். ஏ பார்வதி என்ன பிரச்சனை? ஏத்து பிரச்சனைன்னு சொல்லு. அம்மைக்கும் அவளுக்கு ஏதோ சண்டையாமே என்னன்னு சொல்லு பார்வதி. இல்ல பரிமளா என் மவளுக்கு என் பேத்திக்கும் சண்டை இல்ல. ஒரு சின்ன பிரச்சனை இல்ல. என் பேத்தி நான் நிக்கல. இவ நிறைய மாத்திரைய அள்ளி முழுங்கிட்டா. அட கடவுளே இது மாத்திரைய அள்ளி முழுங்கினா அது என்ன முட்டாயாடி? நல்லா கேளு பொண்ணு தாயி. மாத்திரைய முழுங்கின அன்னைக்கு இவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என் ஜீவனையே விட்டுருப்பேன். நானும் போய் சேர்ந்திருப்பேன். அட ஆத்தாடி பார்வதி இப்படி எல்லாம் பேசாத. என்ன செய்ய சொல்லுத பரிமளா? ஒத்தைக்கு ஒரு பேத்தி என் மவளும் கஷ்டப்பட்டுதான் வளர்க்கா. இவன் இந்த காரியம் பண்ணினான்னா யாருக்குதான் சங்கடமா இருக்காது? நீயே சொல்லு. என்ன பிரச்சனையோ கஷ்ட நஷ்டமோ நமக்குள்ளே பேசி தீர்த்துடணும். இப்படி தப்பான முடிவா எடுப்பாவோ? கடவுள் கொடுத்திருக்கிறது நமக்கு ஒரு வாழ்க்கை. அதை நம்ம நல்லபடியா 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு சந்தோஷமா போய் சேரணும். அதுக்கு நீ இப்படியா பாதிலேயே உயிரை விடணும்னு நினைக்கணும்? எம்மாடி மாத்திரை அள்ளி முழுந்த அளவுக்கு உனக்கு என்னமா பிரச்சனை? காலேஜ் தானே படிச்சிட்டு இருந்த? இல்ல ஆச்சி காலேஜ்ல நான் போன வருஷமே படிச்சு முடிச்சிட்டேன். அப்படியா? அப்போ உன் பாடம் ஏதாவது ஃபெயில் ஆயிட்டியோ? அதெல்லாம் இல்ல ஆச்சி நான் எல்லா பாடத்திலயும் பாஸ் ஆயிட்டேன். அப்புறம் என்னத்துக்கு அந்த காரியத்தை பண்ண? உங்க அம்மா ஏதாவது வாங்கிட்டு சண்டை போட்டு யாசனாவளா? இல்ல ஆச்சி அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எம்மாடி அப்ப என்ன விஷயம் யாரு விஷயம் சொல்லுங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி என் பேத்திக்கு ஒரு மாப்பிள்ளை வர வந்திருக்குன்னு சொன்னோம்ல பரிமளா? ஆமா வீட்டுக்கு வந்து பார்க்க வரவோ இன்னும் பேசிக்கிட்டு இருக்காவோன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. வீட்டுக்கு மட்டும் பேசி முடிச்சிட்டாவோன்னு சொன்னேன்ல? ஆமா பொண்ணு தாயி வீட்டுக்கு மட்டும் பேசி முடிச்சிருக்காவோ பத்துக்க. இனி கல்யாணத்தன்னைக்கு காலையில நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு அப்புறமா தாலி கட்ட வச்சுக்கிடலாம்னு பேசி இருக்காவோ. ஆமா அப்படிதானே சொன்னேன். அதனாலதானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி உன் மவா வீட்டுக்கு போனேன் பேத்தியை போய் பார்த்துட்டு வரேன்னு. ஆமா என் பேத்தியை பார்த்துட்டு வரேன்னு தானே போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தானே எனக்கு
சம்பளம் கிடைக்க போகுது, நம்ம மவளை தானே கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் மவ என் பேத்தி கல்யாணத்துக்கு கொஞ்சம் சீட்டு போட்டு பணத்தை எடுத்து வச்சிருந்தா பத்துக்க. அதுல இருந்து எடுத்து அந்த மாப்பிள்ளை பையனுக்கு 1,00,000 ரூபாய் அனுப்பி விட்டுருக்காவோ. அப்படியே மக்கா 1,00,000 ரூபாய் மாப்பிள்ளைக்கு அனுப்பி வச்சிட்டியா? ஆமா ஆச்சி, அவங்க கேட்டாங்கல்ல அதனாலதான் அனுப்புனேன். வேலைக்கு சேரணும், இன்னும் 2 நாள்ல பணம் கட்டியே ஆகணும்னு சொன்னாங்க, அதனாலதான் அனுப்பி வச்சேன். ரூபாய் அனுப்பியும் வேலை கிடைக்கலையோ? வேலை கொடுக்கப்பட்டவன் ஏமாத்தி விட்டானோ? வேலை கொடுக்கப்பட்டவன் ஏமாத்தல பரிமளம். ரூபாய வாங்கிக்கிட்டு இந்த மாப்பிள்ளை பையன் தான் எங்க எல்லாரையும் ஏமாத்தி போட்டான். என்ன சொல்லுங்க பார்வதி, மாப்பிள்ளை பையன் ஏமாத்தி போட்டானா? ஆமா பொண்ணு தாயி, பணத்தை வாங்கின கையோட அவனுக்கு போன் பண்ணா போனே எடுக்கலையா. போன் பண்ணா சுச்சாப்புன்னு வருதா. அட பாவி பயல, என்ன மக்கா உங்க ஆச்சி இப்படி சொல்லுதா? ஆமா ஆச்சி, பணத்தை கொடுத்து நாங்க ஏமாந்துட்டோம். அந்த மெட்ராஸ்ல உள்ள ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்கலாம்னு பார்த்தா அப்படி ஒரு ஆபீஸே இல்லையா. இவருக்கு வேலையெல்லாம் ஒண்ணு கிடைக்கலையா. பணத்துக்காக தான் எங்களை ஏமாத்தி அப்படி சொல்லிருக்காரு ஆச்சி. அட படுபாவி பயல, 1,00,000 ரூபாய் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வர சொல்லி ஏமாத்தி விட்டான். ஆமா பொண்ணு தாயி, நானும் என் பேத்திக்கு கல்யாணம் முடிய போகுது, நல்ல வரனா அமைஞ்சிருக்குன்னு தான் நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். வீட்டுக்குன்னு பேசி முடிச்சாலும் கல்யாணம் பண்ண போறோம்னு ஊர் பூரா தெரியும்ல. அப்புறமா மாப்பிள்ளை பையன் ஊருக்குள்ள போய் விசாரிச்ச போதுதான் தெரிஞ்சது அவன் சரியான பிராடு பயலாம். அட பாவி பயல, பிராடு பயலாம் வந்திருக்கா உங்க வீட்டுக்கு? ஆமா பொண்ணு தாயி, அந்த மாப்பிள்ளை பையன் ஊர்ல போய் நாங்க சரியா விசாரிக்காம இருந்ததுனால தானே நாங்க ஏமாந்துட்டோம். தெருல வரப்பட்ட போகப்பட்ட எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு வீட்ல வந்து துக்க விசாரிக்க மாதிரி எல்லாரும் விசாரிச்சுட்டு போனாவோ. அதுல மனசு சங்கடம் தாங்காம தான் என் பேத்தி ஒரு குத்து மாத்திரையிலே வாயில போட்டு முழுங்கிட்டா பத்துக்க. யாமக்கா தைரியமா இருக்கணும், யாமக்கா இப்படி பண்ணுன? நான் என்னாச்சு பண்ணுவேன், நாங்களே ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். எனக்கு கல்யாணத்துக்கு எங்க அம்மா அப்பாவும் கஷ்டப்பட்டு தான் பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்க. நாங்க இப்படி ஏமாந்துட்டோமேனு மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிட்டாச்சு. என்னாலதானே எங்க அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்படுறாங்க, எங்க ஆச்சியும் கஷ்டப்படுறாங்க. அதனால தான் நான் அப்படி முடிவெடுத்தேன். இங்க பாருமக்கா, என்ன ஏது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த மாதிரி முடிவெடுக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. நாம வாழறதுக்கு தானே இந்த பூமியில இருக்கோம், போய் சேரதுக்கா. இனிமேல் உனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு அப்புறம் நானே உன்னை அடிச்சு போடாமத்துக்க. உங்க அம்மையும் அப்பாவும் உன்னை பெத்து வளர்த்து எவ்வளவு தூரமா படிக்க வச்சு இவ்வளவு பெரிய பிள்ளைய வளர்த்து விட்டுருக்காவா. கஷ்ட நஷ்டம் எல்லாம் வாழ்க்கையில வரதான் செய்யும், அதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்காதா. நல்லா கேளு பொண்ணு தாயி, நானும் அவகிட்ட இப்படிதான் யாசகம் வந்துக்க. இங்க பாருமக்கா, அந்த பியாதில போவன் 1,00,000 ரூபாய் பணத்தை தானே ஏமாத்திட்டு போனா. அந்த பணத்தை நம்ம எப்படியாவது சம்பாதிச்சிடலாம். ஆனா உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உன்னை திரும்ப பாத்துக்க முடியுமா? ஆமாமக்கா, நல்ல தைரியமா இருக்கணும். என்ன நாங்க இருக்கோம்ல, நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ஏ பார்வதி, உன் பேத்திக்கு சொன்னதுதான் உனக்கும், நாங்க இருக்கோம்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்ப அவன் கல்யாணம் பண்ணி உன் பேத்தியை ஏமாத்திட்டு போறல, அது வரைக்கும் சந்தோஷப்படு. நானும் அப்படி நினைச்சுதான் மனசு தேத்திக்கிட்டு இருக்கேன் பரிமளம். ஆமா அதுவும் சரிதானே, அவன் பணத்தை ஏமாத்துற மாதிரி உன் பேத்தியை கல்யாணம் பண்ணி ஏமாத்தி விட்டுட்டு போயிருந்தோம்னா எவ்வளவு சங்கடமா இருந்திருக்கும். அந்த பியாதில போவன் இத்தோட ஒளிஞ்சு போனானேன்னு நிம்மதியா இருங்க. அப்ப இதை நினைச்சு கவலைப்பட்டுதான் நீ என் வீட்டுக்கு வரல, அப்படிதானே? ஆமா பொண்ணு தாயி, அதனாலதான் நான் வரல. சரி, நானும் உன் நிலைமை தெரியாம உன்னை யாசிவிட்டேன், எதுவும் மனசுல வச்சுக்கிடாத. என்ன பொண்ணு தாயி இப்படி சொல்லிட்ட? உனக்கு என்ன யாசதுக்கும் அடிக்கிறதுக்கும் நிறைய உரிமை இருக்கு, நான் கவலையே பட மாட்டேன். இங்க பாரு பார்வதி, அழாத, கண்ணத்தோட. ஏமாக்கா நீ நமக்கு அழுதுகிட்டு இருக்க, கண்ணத்தோட நல்ல தைரியமா இருக்கணும், வாலிப பிள்ளை இல்ல. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அழாம இரு. சரிங்க ஆச்சி, நீங்க 2 பேரும் இங்க இருந்தேன்னா ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை பார்த்து பார்த்து அழுதுகிட்டு தான் இருப்பியா. வாங்க எங்க வீட்டுக்கு போவோம். பரிமளம், அது வந்து நீ ஒன்னும் சொல்லாண்டா, அது வந்து போயின்னு இங்க உட்காந்துக்கிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் 2 பேரும் இருப்பியா. வாங்க எங்க வீட்டுக்கு போவோம், அப்படியே காத்தாட உட்காந்து பாடு பேசுவோம். என் மருமவ இருக்கா வீட்டுல, என் பேரன் இருக்கான், வாங்க போவோம். ஆமாடியோ, எங்க வீட்டுக்கு வாமக்கா, எங்க வீட்டுல என் பேத்தி மாதிரி 2 பேரும் இருக்காவோ, உனக்கு தெரியும்ல, 5 ஐசுன்னு. அவ கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா, வா போவோம். ஆட எந்திரி பார்வதி, வா போவோம். சின்ன பொண்ணே நல்ல ஐஸ் போட்டு சில்லுன்னு சர்பத் வச்சிருப்பா, ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சு போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பாடு பேசிட்டு வருவோம். ஹலோ மருமகள, 2 செம்பு நிறைய ஐஸ் சர்பத் ரெடி பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரேன். ஆமா ஐஸ் கட்டியா நிறைய போட்றாத, ஒரு 2-3 துண்டை மட்டும் போட்டு வை. வயசானவங்க பத்தியா அப்புறம் தொண்டை கட்டலாம் வந்துரும். சரி மருமகள. சொன்ன உடனே மருமகளுக்கு போன் பண்ணி சொல்லிவிட்டியா? ஆமா, என் மருமக தான் இப்ப எள்ளுனா என்னைய நிப்பாள்ல. அதுவும் சரிதான். சரி வாங்க போவோம். வா பார்வதி போவோம், வா மக்கா போவோம். சரி பொண்ணு தாயி. அட வா மக்கா, ஆச்சி மாதிரி நாங்க எல்லாரும்
பையா 1 லட்சம் ரூபா உங்ககிட்ட